ஜனவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைய தெளிவான விரிவான வானிலை அறிக்கை. நம்ம சேனலை புதுசா பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல சேர்ந்துக்கிட்டு இந்த வீடியோ கண்டினியூவா பாருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தினம்தோறும் வரும். இன்றைக்கு இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்னன்னா, இலங்கைக்கு கிழக்கு புறமாக, அதாவது இலங்கையுடைய தெற்கு கிழக்கு புறமாக ஒரு சுழற்சி, ஒரு காற்று சுழற்சி நிலவி வருகிறது. தொடர்ந்து இந்திய பெருங்கடல், அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து அரபிக்கடலை நோக்கி அந்த பக்கம் போகுது. இதன் காரணமாக இலங்கையில கடுமையான மழைப்பொழிவு, அதாவது அடுத்த ஒரு வார காலத்துல நிகழப்போகுது. குறிப்பா வர்ற 5ஆம் தேதி, ஜனவரி 5ஆம் தேதி, இன்னைக்கு ஜனவரி 3ஆம் தேதி, நாளை மறுநாள் உறுதியாக வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில கடுமையான மழை பெய்யும். எப்ப? நாளைக்கு மறுநாள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளை மறுநாள் திங்கட்கிழமை 5ஆம் தேதி, ஜனவரி 5ஆம் தேதி இலங்கை முழுவதுமே நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கு. பல இடங்கள்ல இப்ப பார்க்கையில ஒரு வார காலத்துல பார்க்கும்போது இலங்கைக்கு பல இடங்கள்ல 10 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்யலாம். 5 சென்டிமீட்டருக்கு மேலையும் அதிக கனமழை வாய்ப்பெல்லாம் வந்து இலங்கைக்கு இருக்கு. இலங்கைக்கு ஓகே. தமிழ்நாட்டுல மழை இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஜனவரி 9ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, வரப்போற வெள்ளிக்கிழமை உறுதியா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மழை தொடங்கும். இந்த இப்ப இலங்கையுடைய தெற்கு புறத்துல இருக்கக்கூடிய அந்த சுழற்சி தொடர்ந்து மேற்கு நோக்கி போக போக நமக்கு காற்று, கிழக்கு காற்று நம்மளுடைய தமிழகம் ஊடாக ரொம்பவே தீவிரமா வரும். அதன் காரணமாக நமக்கு 9ஆம் தேதியில இருந்து மழை. வெள்ளி, சனி, ஞாயிறு அடுத்த வாரம். அதனால வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பா வந்து அடுத்த வாரத்துல வெள்ளிக்கிழமையில இருந்து கண்டிப்பா வந்து நீங்க மழையை எதிர்பார்க்கலாம். அதாவது ஜனவரி 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி வாக்குல நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். இலங்கைக்கு முன்கூட்டியே ஒரு நல்ல மழை இருக்கு. எப்பனா ஜனவரி 5ஆம் தேதி. இதுதான் இன்றைய வானிலை அறிக்கை. வானிலை நிலவரங்கள்லாம் பார்க்கும்போது இலங்கையில தான் ஒரு கடுமையான மழைப்பொழிவு இருப்பது போல வானிலை அமைப்புகள் காட்டுது. கடுமையான மழைனா 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெஞ்சாவே அங்க தாக்கு பிடிக்க முடியாது. ஏற்கனவே அங்க மிகப்பெரிய ஒரு புயல்ல இருந்து சிக்கி தவிச்சு இப்பதான் வந்து மக்கள் வந்து மீண்டு வர்றாங்க. டிட்வா புயல்ல இருந்து மீண்டு இப்பதான் இலங்கை வந்து மீண்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல மீண்டும் 10, 5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா அங்க தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மழை பெஞ்சா அங்க மண் சரிவு ஏற்படும், எல்லாமே இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா தொடர்ந்து 2 நாட்களாக இலங்கைக்கு கடுமையான மழைப்பொழிவு இருப்பது போல வானிலை அமைப்புகள் காட்டிக்கொண்டே இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நம்ம முன்னாடி வந்து டிட்வா புயல் அப்ப இப்படி அசால்ட்டா இருந்தோம். அப்புறம் தாக்கிட்டு போச்சு. அதனால நம்ம சேனல்ல வரக்கூடிய தொடர்ந்து வானிலை அறிக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறது, ஜனவரி 9ஆம் தேதிக்கு பிறகுதான் தமிழ்நாட்டுல டெல்டா மாவட்டங்கள் அனைத்து பகுதிகளிலையும் மழை தொடங்கும். அதுவரை காத்திருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், நன்றி.